எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல், முக்கியமாக ரோஸ் சிரப் இல்லாமல் மொஹபத் கா சர்பத் தாங்க நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஹெல்த்தியான வேலை. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் மெலன் இருக்குது அப்படின்னாலே நான் இதை தாங்க கண்டிப்பாக செய்வேன். அது இந்த சம்மருக்கு ரெகுலராக இதை பண்ணிகிட்ருக்கேன். கலருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பீட்ரூட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ரூட் ஆட் பண்ணும்போது அந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம சிரப்போ ரோஸ் சிரப்போ எதுவுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்த்துக்கு கெடுதல் தான். டோராக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டும் அரைச்சி ஊற்றிருக்கோம். சப்ஜா சீடு ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி பாதாம் பிசினும் முன்னத்து நாள் ஊற வச்சுருக்கோம். காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ண பாலை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வாட்டர் மெலன் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டன்ஸ் மில்க் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ஜெல்லி டைப்பில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுவுமே நான் எந்த ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் பீட்ரூட்டை அரைச்சி அதில் வந்து ஜெல்லி பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நல்லா சில் பண்ணி நம்ம குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது இந்த சம்மர் டைமுக்கு குடித்தா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி 99% பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ரோஸ் சிரப் ஊற்றி தான் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. பட் நான் வந்து ஒரு ஹெல்த்தி வேலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலருக்காக பீட்ரூட் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.